ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ARTNPC அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பகடையில் ஓப்பன் டைஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஓப்பன் டைஸ் இதோட முடியுது. ஸோ பகடை சம்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே சைக்காலஜி பார்ட்டில் ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட் பார்த்தீங்கன்னா பகடை தான். ஸோ பகடை, நிகழ்தகவு அதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஆனால் ஒரு சிலர் அதோட கோர் என்னென்னு புரிஞ்சிக்காமல் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எரேசரில் எழுதுறது, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக எப்படி படத்தை பார்த்து டைஸ் அப்படியே ஓப்பனாக ஈஸியாக நம்ம அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஸோ 1க்கு எதிரே உள்ள எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன அதே டாபிக் தான். 1 விட்டு 1, அதாவது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து அதுக்கு ஆப்போசிட் நம்பராக இருக்கும். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது 3க்கு ஆப்போசிட் 1, 4க்கு ஆப்போசிட் 5ன்னு சொல்லி வரும். இது வரைக்கும் ரைட்டு தான். பட் ஆனால் 6க்கு ஆப்போசிட் 2ன்னு சொல்லி நம்ம ஒரு நம்பர் விட்டு ஒன்று இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் அது பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கண்டுபிடிக்க இயலவில்லை. ஸோ இந்த கண்டுபிடிக்க இயலவில்லை, டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தரவு போதவில்லைன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த கொஷின் வரதுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான், ரேர் தான். ஆனால் ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இந்த டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்ற மெத்தடில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம டைஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சிம்பிளாக கேட்கணுமோ அவ்வளோ சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஸோ பட் ஆனால் இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போன வாட்டி சொன்ன ஃபார்மேட் படி பார்க்கும்போது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இப்படி பார்க்குறப்ப 3க்கு ஆப்போசிட் 1, 4க்கு ஆப்போசிட் 5, ஆனால் இங்கே 6க்கு ஆப்போசிட் 2 வந்து பக்கத்திலே இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கண்டுபிடிக்க இயலவில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பகடைகளில் 3க்கு எதிரே உள்ள எண்ணை காண்க. ஸோ 3க்கு எதிரே உள்ள எண்ணை காண்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே இப்படி இருக்கும்போது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் நம்பும்போது நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ 6க்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 4. ஸோ நடுவில் ஒரு நம்பரை விட்டுட்டு எடுக்கிறோம். ஸோ 6க்கு ஆப்போசிட்டு 4. இங்கே 1க்கு ஆப்போசிட்டு 5. ஸோ ஒரு நம்பர் விட்டு 1 எடுக்கிறோம். ஸோ நடுவில் ஒரு நம்பர் விட்டுட்டோமா, 1க்கு ஆப்போசிட்டு 5. ஸோ ரிமைனிங் இருக்கிற நம்பர் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ 3 ரிமைனிங் இருக்குது, இங்கே 2 ரிமைனிங் இருக்குது. அப்போ 3க்கு ஆப்போசிட் 2. நீங்கள் எப்பவுமே இப்படி தான் எடுக்கணும். நீங்கள் அதை விட்டு இங்கேருந்து ஒரு லைன் விட்டு 5 விட்டு நான் 6 எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி எடுக்கக்கூடாது. எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைனை பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஸ்ட்ரெயிட் லைனை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கிற நம்பர் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்கும்போது இங்கே 1க்கு ஆப்போசிட் 5, இங்கே 6க்கு ஆப்போசிட் 4, ரிமைனிங் இருக்கக்கூடியது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3க்கு எதிரே உள்ள எண்ணை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3க்கு எதிரே 2 இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 5க்கு எதிரே உள்ள எண்ணை காண்க. ஸோ இதுவும் அப்படி தான். ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஒரு நம்பர் விட்டு 1 பார்க்கும்போது 1, ஒரு நம்பர் விட்டு பார்க்கும்போது 1க்கு ஆப்போசிட் 4, ரிமைனிங் 3க்கு ஆப்போசிட் 6. ஸோ எப்பவுமே ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் தான் பார்க்கணும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1க்கு ஆப்போசிட்டு 4 ஒரு நம்பர் விட்டு பார்க்குறோம். அடுத்து 3க்கு ஆப்போசிட்டு 6 ஒரு நம்பர் விட்டு பார்க்குறோம். ரிமைனிங் இருக்கக்கூடியது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். 5க்கு ஆப்போசிட் 2. நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க 5க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 5க்கு ஆப்போசிட் 2. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். 3க்கு எதிரே உள்ள எண்ணை காண்க. ஸோ 3க்கு எதிரே உள்ள எண்ணை காண்க. ஸோ லாஸ்ட்டாக இப்போ நம்ம யூஸ் பண்ண அதே ஃபார்மேட் தான். ஸோ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பாருங்கள். ஸோ அதுக்கு ஆப்போசிட் நம்பர் எதுன்னு சொல்லி ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டைஸ், ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் அது மாதிரி நிறைய இங்கிலீஷ் கிராமர், சைக்காலஜி பார்ட்டுக்கான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து TNUSRB SI PCக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் அதை TNPCலையுமே டைஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ ஃபுல் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். மறக்காமல் நம்மளுடைய ARTNPC அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.